என்னும் நல்வழி தந்த மகனே, இந்த நாட்டின் அடுத்த வாரிசு நீதான். தந்தைக்கு மிக மகன் என்பார்கள். ஆகவே இந்த நாட்டின் மணிமுடி உன்னிட சூட்டி உன்னை மக்களுக்கு தலைவனாக ஆக்க போகிறேன். புரியலையா? என்னப்பா இது? சின்னம் சிற வழுது இந்த நாட்டின் பணிமணி சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்நாட்டு மன்னனாக வேண்டும் கூறுகின்றேன். இல்லை இல்லை, உனக்கு உலக அனுபவம் இருக்கிறது. புயல் கல்வியை தேர்ந்தவனாக இருக்கிறாய். மாநிலத்திலேயே முதல் மாணவராக இருக்கிறாய். எனவே உன்னை நான் நாட்டின் மன்னனாக்கி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட கால ஆசை. அதனால் உன்னுடைய வார்த்தையை பேச மிஞ்சிருக்கின்றன இல்லையே? ஏதாவது பேசிருக்கிறேன் கிடையாது. அம்மா, உங்கள் என்ன விருப்பமோ அது செய்தால் போதும். ஆனால் ஒன்று, இதற்கு நம்முடைய மகள், என்னுடைய மகள் இருக்காரே, என்னுடைய தங்கை முத்தழகி இருக்கின்றார். பரவாயில்ல, நான் உன்னை நம்பினால என்னவோ என்னவோ என்ன தரு தானியோ என்ன தரு அசாமி
தெரியுமா பட்டினியெல்லாம் இடமா பட்டா கண்ணி பபிரமா தீ போட்டு பபிரமா நம்பினாலே நினைச்சுக்கொள்ள வேலை என்னவோ என்னவோ என்னத்தாரே என்னத்தாரே சரிமா இடமா பச்சா கண்ணே பிரமா வணக்கம் 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 கற்க கசடர கற்றவை கற்றப்பி நிற்காதற்கு தகையம் பாருங்கள் அவ்வாறு வள்ளுவனின் வாக்குக்கிணங்க ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய 5 வித குணாதிசயங்கள் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு 5 வித குணாதிசயங்கள் கொண்டு இந்த விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயசேகர மன்னனுக்கு மகளாக இருக்கக்கூடிய பெயர் தான் முத்தழகி. முத்தழகி என்று பெயர் பெற்று சீரம் சிறப்பாக செல்வமாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் அன்பு காவலனை காண வேண்டும், அதன் பின்னர் என் தாய் தந்தையர்களை காண வேண்டும். காவலா கொடி மாதோர ஈரா எங்கி போனாரா ஏஜோரா எங்கி போனாரா வந்தது வராது என்ன விடுற கொம்பு கொம்பு ஆத்தாள் கொடு ஆத்தாள் கொடு எல்லாருக்கும் விடுறா கொடுத்தானே வரணும். வந்தது வராதம யாருக்கு கொஞ்சம் கொம்பு விடுற கொம்பு விடுறமான்னு உள்ளன்போடு வணங்குகிறேன். வேக வேகமா கூப்பிட்டு ஓடியாது வேகத்துக்கு ஓடியாந்தேன். இப்ப திவன ஓடியாடும் போது டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு. நான் வரைச்சேன் கொம்பு விடுறமான்றது கொம்பு விடுறமான்னுட்டேன். இதுக்கு போய் அடிச்சா எப்படிமா நாயம் எப்படிரா இது நாயம் வந்தது வராதுமா நீ மாட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா நான் எப்படி கம்மி போறேன். ஒரு நாட்டு இளவரசியிடம் எப்படி பேசுவது என்று கூட உனக்கு தெரியவில்லையா? சரி மரியாதையா பேசுறோமா மரியாதையா பேச அறிவே அம்மா நம்ம அனுதிரும் அம்மா என்ன போகுது அறிவன் கூட்ட அறிவினா கூட்ட ஆமா இந்த உலகமே இருக்குது பாரு ரொம்ப மோசமானது. பாக்குறதுக்கு அண்ணன் பாக்கிறதுக்கு கருன்னு இருப்பாரு கருப்பா. சரி அவருக்கு பேரு வெள்ளை கண்ணே தெரியாது. அவருக்கு பேரு கண்ணாயிரம். நல்லா வெகல்ல வெளியேன்னு அழகா இருப்பாங்க பாக்கிறதுக்கு. அவங்க பேரு கரப்பன். அந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்களா பார்த்து நீ கூப்பிட்டா பரவாயில்ல அறிவுன்னு. அறிவே இல்லாத என்ன பார்த்து கூப்பிடுறிய அறிவுன்னு எந்த வித்தமா பாவி. ஏய் இந்த கம்பெனி வாத்தியாரு யாரு? நீ தான். நானும் வாத்தியார் நீ வாத்தியார் தான். 2 பேரும் வாத்தியாரு. 2 பேரும் மட்டுமே சொல்லிக்கிறீங்க. இருந்தாலும் உனக்கு அறிவில்லைன்னு சொல்றியடா. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு நீ வாத்தியார் நான் வாத்தியார்னு பேசி ஒரே ஒரு ஆள் சொல்றதுக்கு கிடையாது. ஏம்பா ஏம்பா நான் 2ஆம் கட்டம் பண்ணி தெரியாதுப்பா. அம்மா ஒரு நாடகப்பட்டது இருக்க வேண்டும் என்றால் ஒரு கருத்து சொல்ல போறேன்டா. தவிக்காத. கருத்தா? கருத்து எங்க அதுல கற்பு செய்ய போறேன். என்னடா வம்பா போச்சு. மக்களுக்கு கருத்து. ஓ
ஒரு இளவரசி வந்திருக்கிறீங்க. ஆமா, நாட்டு மக்களுக்கு அதை காணமுறையில் ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும். கருத்து தெரிவிக்கணும் ஒரு ஆசை வந்திருக்கேன். எப்படி தெரியுமா? டேய், ஒரு நாடாகப்பட்டது இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாடானது இருக்க வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒரு நாட்டுல 3 விஷயம் இருக்கணும். ஆமா, மீதி விஷயத்துல மூடி முள்ளாச்சிடுங்கப்பா. அது என்னென்ன தெரியுமா? 3 விஷயம் என்னென்ன தெரியுமா? டேய், ஒரு நாடாகப்பட்டது இருக்க வேண்டும் என்றால் முதலாக வெட்டணும். என்ன பண்ணணும்? வெட்டணும். என்ன பண்ணணும்? வெட்டணும். அட பாவி, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு தள்ளி என்ன சொன்ன? ஏய், ஒரு நாடாகப்பட்டது இருந்தால் 3 விஷயங்கள் இருக்கணும். 3 விஷயத்துல முதல் விஷயம் வெட்டணும்னு. நான் எங்க ஊர்ல மாரியாத்தாளுக்கு கூல ஊத்துனாங்கன்னா பொலிகடா வெட்டுற பையன் நான் கையில கட்டி எத்தனை சும்மா சதுக்கு ஒரே அடியில் அப்படியே வீந்து போட கடாடா. நீ வெட்டணும்னு ஒண்ணு அந்த வேலையை பார்த்து நான் கருத்து சொல்ல வந்ததை போய் இப்படி தவறாக எண்ணிட்டு மாரியாத்தா கோயில்ல பொலி மாறி வெட்டுறவன் எல்லாம் இங்க இட்டு வச்சு அவன் எல்லாம் வெட்டுறதுக்கு வரையடா பாவி. நீ என்ன சொன்ன? என் வீட்டுக்காருக்கு யாரா பதில் சொல்றது? வெட்டணும்னு சொன்னேன். வெட்டணும்னு சொன்னதுக்கு வெட்டினேன். தப்பு எதுவும் கிடையாது. அப்படியா? சரிடா, முதலாவது விஷயம் வெட்டணும். வெட்டணும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? கட்டணும். 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 ஐயோ, என்ன வேலை? இப்ப என்ன சொல்ல? கட்டணும் சொல்ல. முதல் விஷயம் வெட்டணும்னா கத்தி எடுத்துன்னு ஓடியாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் கட்டணும்னா சரி, ரொம்ப நேரமா பார்த்து எதுவும் கயிறு கூட கட்டல. ஆனாலும் என் ஜவுரிக்கு வந்து கட்டி தவறாக மேல எல்லாம் கை வைக்க கூடாது. ஒரு நாட்டு இளவரசி அத மறந்துட்டியா? தெரியாத கை வச்சுமா. அடுத்து என்ன சொன்ன? மூணாவது என்ன சொன்ன? ஏய், எதுவும் சொல்லியா? மூன்றாவதாக அப்புறம் வச்சுமா. அது மூன்றாவதா வைக்கணும். என்ன பண்ணா? வைக்கணும். ஏதோ வந்தது வராது. வாய்ந்த நேத்து கந்தன் என்ன போட்டு அம்மாடியா? இன்னைக்கு நான் கந்தல். கந்தன் இன்னைக்கு கந்தல். என்ன பண்றது? நேத்து நீ வாங்கினேன், இன்னைக்கு உனக்குடா. ஆகட்டுமா? சரி, அடிக்கிறீங்க, அடிச்சுக்குமா. இந்த ஏரியா தான் உங்க எல்லாருக்கும் நேர்ந்து விட்டு வச்சுக்கிது. பர்டிகுலர் ஏரியா. அதுக்கு கீழே ஏன் வரீங்க, மேல ஏன் வரீங்க? ஏண்டா, இதுதான் வந்து பாரம்பரியமா இருக்குது. அம்மா ஏரியாலாம் எங்கன்னா தொழில் கடுவோம். அதை விட்டு அங்கதான் போறீங்க. அதுக்கு மேல இருக்கு எனக்கு, அதனால அடிச்சேன். சரி, இந்த 3 கருத்துக்களை விளக்கம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வெட்டணும்னு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கட்டணும்னு கட்டேன். மூணாவது வைக்கணும்னு எனக்கு ஏதோ தோணுச்சு. சரி, ஒரு மாதிரி வந்துட்டேன். தவறாக பேசக்கூடாது. மக்களுக்கு சொல்ல கருத்தை உதாசீனப்படுத்தி தவறாக பேசாதே. மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவா சொல்ல வேண்டும். இதான விளக்கம் என்ன? முதல்ல என்ன சொன்ன? வெட்டணும். வெட்டணும் என்ன? போய் நேரம் அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் மேலே இப்படி வந்து பேசுறீங்க. ப்ளீஸ் இப்படி வந்து பேசுங்க. என்னத்துக்கு உங்களுக்கு கஷ்டம்? நாங்க 2 பேர் நிறுத்துறோம், நீங்க 2 பேர் பேச நல்லா இருக்கும். பேசுவோம். வெட்டணும்னு சொன்னேன். வெட்டணும்னா என்ன? என்னமா? ஒரு நாடகப்பட்டது செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீர் வளமாகப்பட்டது இருக்க வேண்டும். ஓ, தண்ணி இருக்கணும். தண்ணீர் அப்பதான் தண்ணீர் இருந்தா மட்டும்தான் இது இருக்கு. மரம் செடி கொடி அனைத்து பச்சை பசேர்னு பார்க்கறதுக்கு காட்சி அளிக்கும். அதனால நீர்நிலை வேணும் என்றால் மழை நீரை சேமிக்க வேண்டும். மழை நீர் எப்படி சேமிக்கிறது? ஆறு வெட்டணும், குளம் வெட்டணும், குட்டை வெட்டணும். குளம் குட்டை வெட்டணுமா? அத்தியமா மன்னர் ரிஸ்டிக்கணும் உயர வாங்குற வந்து எங்கதுமா ஒண்ணு இஷ்டாங்க. ஷார்ட்டா ஒரே ரூட்டு ஏறி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போயினாரு. அத்தியாம் போய் நாடாகப்பட்டது இருந்தால் அதற்காக வெட்ட வேண்டும். வெட்டணும்னா என்ன? நீர்நிலை அப்படிலாம் சொல்லாதுமா. நாடு நல்லா இருக்கணும், ஏரி குளம் வெட்டணும்னு சொல்லி ஏரி வேலை செய்யணும். எனக்கு இந்த தகவல் எல்லாம் தெரியலடா. ஏரி வேலை என்ன தெரியாதா? தெரியலடா. காலைல 6 மணிக்கு போட்டோ பிடிக்கிறதுக்கு ஒரு வேகம் கிளம்புவாங்க பாரு. பவுடர் அடிச்சுக்குவாங்க, பொட்டு வச்சுக்குவாங்க. குளிக்கிறாங்களோ இல்லையோ, அண்ணாமாரெல்லாம் சம்மாடி தொழிச்சு போட்டு செட்டு கட்டி இது மாதிரி வேக வேக வேக
நீர் வச்சு உடனே அப்படியே மம்டி எடுப்பாங்க. காலைல போட்டா எடுக்க சொல்லு 10 நிமிஷம் ஒரு மம்டி எடுத்துவாரு. ஐயோ அப்படி வாரி போட்டாங்கன்னு வச்சுக்கோ. அக்காவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தாளாவை வரும்போது அம்மா வேகம் வந்தாங்க, தாளா தூக்குறாங்க பொறுத்து. அப்படியே கொட்டிடுவாங்க. அண்ணா நித்துனா அந்த குரூப் ஆளுங்க எல்லாரும் வந்து இப்பதான் நான் 4 பாண்டு வாரிக்கிறாங்க, நம்ம 5 பாண்டு வாரிட்டு இருக்கிறோம்னா அது அவங்க 5 பாண்டு முடிக்கிட்ட வெயிட் பண்ணுனான்னு உட்காந்து அப்படியே உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நேற்று கம்பெனிக்கு போய் சாம்பார் அந்த கென்னிமா வீட்டு பொண்ணு 2வது தீப்பு வரவே இல்லையாண்டி. ஐயோ நான் நிறைய முறை பாத்துக்கிறேன். அந்த என்ட்ரன்ஸுக்கு போய் ஊர் அந்த பாராஜி அது வரைக்கும் ஒரு பேய் எத்தாந்து அந்த பொண்ணு இறக்கி விட்டு போவான் டெய்லியும். அந்த பொண்ணு ஏற்கனவே என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா எட்டாந்து இறக்கி விட்டு பையன் வேற, இப்ப இட்டு விட்டு பையன் வேறையா பேசிக்கிறாங்க ஊர்ல. இதுதான் ஏரி வேலை, இதுதான் ஏரி வேலை. ஆமாமா, அதுவாது ஒரு ஊர்ல. இன்னும் ஒரு சில ஊர்ல என்ன பண்ணுவாங்க, போட்டோ எடுத்த கையோட என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸ் ஆளுக்கு ஒரு 150 ரூபா கொடுங்க அப்படின்னு. எதற்காக? ஜேசி போற வச்சு சுலபமான வேலை. அத்த போய் நேரம் ஈத்துங்க கிடக்குற கட்டணும், 4 தண்ணி தரணும், ஏரி வேலை செய்யணும், சாட்டா முடிச்சிருக்கு. இப்பதானே 100 நாள் திட்டம் வந்துச்சு. ரோஜா பூ குத்தா அந்த மாதிரி சொல்லி குத்தா நல்லதுன்னு நாங்க ட்ரை பண்ணி பார்த்தா அடிக்கிறதுக்கு வரேன். இப்பொழுதுதான் ஏரி வேலை எல்லாம் வந்துச்சு, அதற்கு முன்பதாக ஏரி வேலை எல்லாம் கிடையாதுடா. அது நாங்க எல்லாம் மக்கள் எல்லாரும் சேர்த்து ஒத்துழைச்சு 1 ரூபாய் காசு இல்லாத ஊர் நன்மைக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைச்சு பாடுபட்டோம். நான் கூட இனத்துக்கு உங்களை அப்புறம் மெல்ல வச்சு வேணாம், அந்த வேலை செஞ்சு வீட்டுல பத்துக்கலாமான்னு. அதனால முதல்ல ஏரி வெட்ட வேண்டாம், குளம் வெட்ட வேண்டாம், நீர்நிலைகள் சேகரிச்சால் மக்களுக்கெல்லாம் நீர்நிலைகளால் மூலமாக பயன்பெறலாம். அதுதான். இரண்டாவதாக என்ன சொன்னேன், கட்டணும். தள்ளிடுடா. முதல்ல அப்ப இந்த ஊர் இருக்கு, 10 வீடு இருக்கு, 5 வீடு இருக்கு, இல்ல 100 வீடு கூட இருக்கட்டும். 100 வீடு இருந்தாலும் ஒரு கோயிலாகப்பட்டது இல்லை என்றால் அந்த ஊரை ஒரு சுடுகாடு என்று சொல்வார்கள். கோயில் இல்லாத ஊரு குட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. கோயில் கட்டணும், ஆலயத்தை கட்ட வேண்டும். ரெண்டாவது இந்த கட்டணும்ன்றது கோயில் கட்டணும், ஆலயம் கட்டணும். ஆமா, ஆலயம் கட்டணும். பரவாயில்லமா, நீ பச்சிக்கிற நான் பள்ளிக்கூடம் பார்க்க கூட போனதில்லை, எனக்கு எங்க தெரியுது. ஆமா ஆமா, வெட்டணும் சொல்லிட்டேன், கட்டணும் சொல்லிட்டேன், வைக்கணும்னு சொல்லி கேக்குறேன். தவறாக செய்யாதடா இளவரசி. அந்த பயம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். ரொம்ப மோசமான ஒண்ணா. ஏய், மூன்றாவது என்ன சொன்னேன், வைக்கணும். வைக்கணும் என்ன அர்த்தம்? இப்ப இவ்வளோ வீடு, பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்டிருக்காங்க. இந்த ஊர்ல பெரிய பெரிய வீடு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு வீட்டை வந்து கட்டி ஒரு 5 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷம் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்க, அந்த வீட்டை என்ன சொல்லுவாங்க, குட்டி சோறு, குட்டி சவரான வீடு, பாழடைஞ்ச வீடு, ஆள் நடமாட்டம் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க கூடாது. அங்க என்ன அண்டுமா, குடி வைக்கணும். அங்க என்ன அண்டுமா, லட்சுமிக்கு அக்காவா அவங்க வந்து அண்டுருவாங்க, மூதேவி அண்டிடுவாங்க அந்த இடத்துல. அதனால அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து மூதேவி அண்ணன் வீடு சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணும், வீட்டில் வாசம் செய்ய வேண்டும், குடி வைக்கணும், குடி இருக்க வேண்டும். முதல்ல கட்டணும்னா குளத்தை கட்டணும், 2வது கட்டணும்னா ஆலயத்தை கட்டணும், 3வது வைக்கணும்னா ஒரு வீடு கட்டி அதுக்கான குடி வைக்கணும். அப்படிலாம் ஆலயத்துல ஒரு சிலையை வைக்கணும். ஆலயம் கட்டினால் போதாது, அதில் ஒரு சிலையை வைக்க வேண்டும்ன்றதான் 3வது அர்த்தம். விஷயங்கள் இருந்தா அப்பா அம்மா உங்களுக்கு நம்ம நந்தவனத்துக்கு போய் ஆடி பாடி அப்பா அம்மாவே பார்த்து. சரி, அதுக்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, சின்ன கேள்வி மட்டும், இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. உனக்கு சந்தேகம் என்பது வந்து விட்டது. 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தன் பேர் வந்து நீ லூசு, இன்னொருத்தன் பேர் வந்து நான் லூசு. இப்ப இந்த நீ லூசு இருக்கிறான்ல, அவன் என்னன்றான், இந்த நான் லூசு கிட்ட போய் ஆன்ஸ் பாக்கிட்டு போய் கடையில வாங்குறான்னு சொல்றான். யாருக்கிட்ட? நீ லூசு நான் லூசு கிட்ட போய் ஆன்ஸ் பாக்கிட்டு வாங்குறான்னு கடைக்கு அனுப்புறான். இந்த நான் லூசு என்ன பண்றான், கடைக்கு போடுறான். அப்ப அந்த இடத்துல யாரு இருப்பாங்க? நீ லூசுக்கிறான்லம்மா, அவன் வந்து கடைக்கு போடுறான், ஆன்ஸ் பாக்கிட்டு வாங்குறான். அப்ப அந்த இடத்துல யாரு இருப்பாங்க? நீ லூசு தான், கம்பெனிக்கே தெரியுமே.